இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கொடுக்கக்கூடிய நாளாக அமைவதாக. இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 32 நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இன்றைய செய்தியின் தலைப்பு நமக்காக ஜெபிக்கும் ஆண்டவர். நமக்கு வரும் எல்லா போராட்டங்களிலும் பெரிய போராட்டம் நம்முடைய விசுவாசத்துக்காக போராடும் போராட்டம் தான். ஏனென்றால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு விசுவாசம் என்பது விலையேற பெற்ற ஒரு சொத்து ஆகும். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எல்லா காரியங்களும் கைகூடும் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரே. ஆகவே பிசாசுடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை குலைப்பதுதான். அதற்காக சோதனைக்கு மேல் சோதனை, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை பிசாசு கொண்டு வருகிறான். அப்படி அவன் கொண்டு வந்து நம்முடைய விசுவாசத்தை சீர்குலைத்து விடுவான் என்பது நம்ம ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழலினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவுக்கு விரோதமாக சாத்தான் சதி செய்வது பேதுருவுக்கு தெரியாது. அதுபோல இன்றைக்கு விசுவாசிகளாக சுற்றி கொண்டிருக்கிற நமக்கு விரோதமாக பல ரூபங்களில் சாத்தான் சதி செய்வது நமக்கு தெரியாது. ஏனென்றால் ஒனிடா டிவி விளம்பரத்தில் வருவது போல 2 கொம்பு வைத்துக் கொண்டு கருப்பு உடையில் பிசாசு நமக்கு முன்பாக வருவதில்லை. நம்மை ஏமாற்றுவதற்காக மிகவும் தந்திரமான வேடங்களில் எல்லாம் பிசாசு வருகிறான். அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருந்தால் அதுவே போதுமானது. நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நமக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை பிசாசுக்கு முன்பு நாம் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முன்வைத்து நாம் செய்கிற மிகப்பெரிய அற்புதங்களை பிசாசு பார்த்து நம்மை விட்டு பயந்து ஓட வேண்டும். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பிசாசு கொண்டு வருகிறான் என்றால் ஆண்டவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, சாத்தானிடமிருந்து நம்மை காப்பாற்றி இன்னும் வல்லமையாக நம்மை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சீமோன் பேதுருடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி ஆண்டவர் ஜெபித்த பிறகு சீமோன் பேதுரு செய்த ஊழியத்தில் 3000 5000 என்று திரளாக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். பேதுருவை பயன்படுத்தின அதே ஆண்டவர் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது நம்மையும் வல்லமையாக கண்டிப்பாக பயன்படுத்துவார். ஆகவே விசுவாசத்தோடு கூட இருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் நன்மையானதை தருவார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பிசாசு எங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் எங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீர் என்பது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிறது. நீங்க ஜெபித்தால் தான் பிசாசிடமிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். எங்கள் விசுவாசத்திலே இன்னும் நாங்கள் பலப்பட முடியும். ஆகவே நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்கிறோம். நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.